Hi friends, welcome to Ramesh Arsuva Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் ரொம்ப ஸ்வீட்டான ரொம்ப ஜூஸியான பாதுஷா எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாதுஷா செய்கிறதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஃபுல்லாக 1 கப் நல்லா அந்த கோபுரம் ஷேப்பில் வந்து வச்சுட்டு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக அது 1/3 அந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஸோ 1/3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதில் நம்ம நல்லா வார்மாக இருக்கிற கீயை சேர்த்துக்கோங்க. ஹாட்டாக இருக்கிற கீ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா அதை வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டையாக பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிட்டா போதும். நெய் பத்தலைன்னு நீங்கள் நினச்சிங்களா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிடிச்சா அந்த மாவு நல்லா பிடிக்கும். அந்த அளவுக்கு நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பெரட்டி வச்சுக்கோங்க. மாவு நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்து பெரட்டி வச்சுக்கலாம். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமாக இருக்கிற ஸ்டேஜில் நம்ம நல்லா பெரட்டி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிற வரைக்கும் மட்டும் ஊறட்டும். அதுக்கு மேலே ஊறணும்னு தேவையில்லை. இப்போ நான் சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவு நீங்கள் மாவு எடுத்துக்கிட்டீங்களோ அந்த அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் மைதா மாவுனா 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம சர்க்கரையில் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம குலோப் ஜாமுனுக்கு எந்த பக்குவத்தில் சுகர் சிரப் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி இது ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தொட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரும். ஒரு கம்பி பதம் அந்த அளவு வந்தால் போதும். அதை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த மாவை நல்லா ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் மைதா மாவுக்கு உங்களுக்கு 9 பாதுஷா கிடைக்கும். ஸோ 9 பாதுஷா கிடைக்கும். ஸோ அதை மெஷர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பால்ஸை வந்து நல்லா உருட்டிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் நல்லா உருட்டிட்டு நடுவில் ஒரு சென்டரில் நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கனாலே உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும். இவ்வளோதான். நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா ஈஸியான ரொம்ப சின்னதான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அந்த சுகர் சிரப்பில் ஊறும் போது இன்னும் கொஞ்சம் அந்த சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பாதுஷாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பாதுஷா டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடையில் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரியே லேயராக ரொம்ப ஜூஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் அகலமான பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே நம்ம போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப காயவே கூடாது. ரொம்ப சிம்மரில் வச்சுக்கிட்டு எண்ணெய் வச்சுக்கிட்டு நம்ம இந்த பாதுஷாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி வந்து ரொம்ப சிம்மரில் ஆயில் வந்து வச்சுப்போமோ அதே போல் நம்ம பாதுஷாவுக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே போட்டுட்டேன். அதனால தான் நான் அகலமான பேன் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு பக்கம் நல்லா குக்கான பிறகு நம்ம அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி வேகும்போது உங்களுக்கு ஒரு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். அதே போல் சுகர் சிரப் போடும்போது கொஞ்சம் சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ 2 பக்கமும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். உங்களுக்கு வறுக்கும் போதே தெரிஞ்சிருக்கு நல்லா வந்து லேயராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா வந்து எண்ணெயெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு நல்லா சூடான இருக்கிற சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப் வந்து ஆறிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சூடாக இருக்கிற அந்த பாதுஷாவை சேர்த்துக்கலாம். இந்த பாதுஷா வந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு தேவையில்லை. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம சுகர் சிரப்பில் பாதுஷாவை ஊற வைக்க மாட்டோம். ஸோ அதனால் ஒரு பக்கம் நல்லா ஊறின பிறகு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் திருப்பி விட்டுக்கோங்க.
15 மினிட்ஸ் மட்டும் ஊறினா போதும். அந்த அளவுக்கு ஊறினாலே உங்களுக்கு நல்ல அந்த சூடான சுகர் சிரப்பில் நம்ம சூடான பால்ஸாக சேர்க்கும்போது நல்லா சீக்கிரமாக அந்த சிரப் வந்து அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஊறினா போதும். நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பால்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் அப்படியே கிடைக்கும். நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்க்காக பாதாம் பருப்பை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்ச். திருப்பி அதை மறுபடியும் எடுத்து நம்ம தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம். ஐயோ வளராத.